ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரசியல் விஞ்ஞான பாடப்பரப்புல ஒரு மிக முக்கியமான தலைப்பு, சோல்வெறி அரசியல் யாப்பு. உங்களுக்கு தெரியும், அரசியல் விஞ்ஞானத்துல நிறைய பகுதிகள் காணப்படுகிறது. அதுலயும் குறிப்பாக ஒரு சில பகுதி, அதாவது இலங்கை அரசியல் அப்படின்னு ஒரு தனிப்பகுதி இருக்கு. இலங்கையினுடைய அரசியல் முறைகள் சம்பந்தமாக காலனித்துவமா இருக்கட்டும், சூழ்வெறி அரசியல் யாப்பாக இருக்கட்டும், முதலாம் குடியரசு அரசியல் யாப்பாக இருக்கட்டும், இலங்கையின் ஜனநாயக ஆட்சி முறையாக இருக்கட்டும், இலங்கையின் அரசியல் கட்சி முறையாக இருக்கட்டும், இரண்டாம் குடியரசு அரசியல் யாப்பாக இருக்கட்டும், இலங்கையுடைய அரசியல் சம்பந்தமான ஒரு பகுதி இருக்கு. அதுலயும் மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னா சோல்வெரி அரசியல் யாப்பு. 1947 உருவாக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான யாப்பு தான் சோல்வெரி அரசியல் யாப்புன்னு நாங்க அரசியல் விஞ்ஞானத்துல படிச்சிருக்கு. அதுலயும் குறிப்பாக ஒரு தலைப்பை இன்னைக்கு விளங்கப்படுத்தும் யோசிக்கிறேன். என்ன தலைப்புனா, சோல்வெரியினுடைய அரச சேவை அப்படின்னு ஒரு 10 மார்க்ஸ் கேள்வி வந்துச்சு. அல்லது 20 மார்க்ஸ் கேள்வி எப்படி வரலாம்? சோல்வெரி அரசியல் யாப்பினுடைய அரச சேவைக்கும் முதலாம் குடியரசு அரசியல் யாப்பினுடைய அரச சேவையும் ஒப்பிடுக. ஓகே, இப்ப முதலாவது நாங்க ஒரு இந்த தலைப்பை மட்டும் என்ன விஷயம்னு பார்ப்போம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் எழுதுனா கட்டாயம் சேர்த்தவல்ல, பாடமாக்கித்தான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனைய பாடங்களை போல விளங்கி அழகா தெளிவாகவும் படிக்கலாம். அதை நீங்க இன்றைக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், விளங்கி கொள்ளலாம். முதலாவது, சோல்வெரி அரசியல் யாப்புல இருக்கிற அரச சேவை. அரச சேவை என்றா என்ன? அரச சேவை சுதந்திரமாக இருக்குதா? சுதந்திரமாக இருக்குதுன்னா யாருக்கிட்ட இருந்து சுதந்திரமா இருக்குது? எப்படியெல்லாம் அந்த சுதந்திரத்துக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது? இதை நீங்க தெளிவா பட வரைபுல நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், அதை அடையாளம் கண்டு கொள்ளலாம். சோல்வெரி அரசியல் யாப்பை பொறுத்த வரைக்கும் சோல்வெரி அரசியல் யாப்புல அரச சேவையானது சுதந்திரமாக காணப்படுகிறதுன்னு சொல்லுவோம். சுதந்திரமாக காணப்படுகிறது அப்படின்னு நாங்க சொல்றோம், படிக்கிறோம். முதலாவது, ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா கவனிச்சிருக்கணும். நான் முதலாவது ஒரு விஷயம் ஒன்று சொல்லி காட்டுறேன், அதை நீங்க ஆழமா முதலாவது மனசுல வச்சுக்கொள்ளணும். சோல்வெரி அரசியல் யாப்புல இலங்கை என்ன அரசாங்க முறைன்னா பாராளுமன்ற அரசாங்க முறை. என்ன அரசாங்க முறை? பாராளுமன்ற அரசாங்க முறை. பாராளுமன்ற அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், சமூகத்தில அதிகாரம் அல்லது அரசாங்கம் 3 துறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை. சரியோ? இந்த நிறைவேற்றுத்துறை அதிகாரம் இருக்குத்தானே, நிறைவேற்றுத்துறை அதிகாரம் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அதை அடிப்படையா வச்சு பல அரசாங்க மாதிரிகள் இருக்குது. பாராளுமன்ற அரசாங்க முறை, ஜனாதிபதித்துவ அரசாங்க முறை, கலப்பு அரசாங்க முறை. அதாவது ஒரு நாட்டில நிறைவேற்று அதிகாரம் பிரதமர் தலைமையிலான அமைச்சரிடம் வழங்கப்பட்டிருந்தால் அது பாராளுமன்ற அரசாங்க முறை. அதாவது பாராளுமன்ற அரசாங்க முறையில நிறைவேற்று அதிகாரம் யாரிடம் வழங்கப்பட்டிருக்கும்? பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையிடம் நிறைவேற்று அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அது பாராளுமன்ற அரசாங்க முறை. நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அது ஜனாதிபதித்துவ அரசாங்க முறை. நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும், அதுக்கு நிகராக பிரதமருக்கும் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். 2 பேருக்குமே சமனான நிறைவேற்று அதிகாரம் காணப்பட்டால் அது கலப்பு அரசாங்க முறை என்று சொல்லுவோம். சில நாடுகளுக்கு அது வித்தியாசப்படும். அது நாட்டினுடைய நடைமுறைகளை நீங்க யாப்புக்களை படிக்கின்ற பொழுது அதுல நீங்க உள்ளடக்கப்படுவீங்க, பாப்பீங்க. சரியோ? அப்ப பாராளுமன்ற அரசாங்க முறைன்னு சொன்னா நிறைவேற்று அதிகாரம் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையிடம் வழங்கப்பட்டிருக்கும். ஜனாதிபதித்துவ அரசாங்க முறை என்றால் நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கும். கலப்பு அரசாங்க முறை என்றால் ஜனாதிபதிக்கும் நிறைவேற்று அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும், பிரதமர் தலைமையிலான அமைச்சரவைக்கும் வழங்கப்பட்டிருக்கும். சோல்வெரி அரசியல் யாப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல அவதானிக்கணும், சோல்வெரி அரசியல் யாப்பு ஒரு பாராளுமன்ற அரசாங்க முறை. பாராளுமன்ற அரசாங்க முறைன்னு சொன்னா அங்க யாருக்கு அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது? நிறைவேற்று அதிகாரம் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இங்க இன்னொருத்தர் இருக்கிறாரு, யாருன்னா தேசாதிபதி. தேசாதிபதிக்கு நிறைவேற்று அதிகாரம் சோல்வெரியில வழங்கப்படல.
சரியோ? அங்க அவரு சோல்பரியில தேசாதிபதி ஒரு நாம நிர்வாகியாகத்தான் இருப்பாரு, அல்லது பேரளவு நிர்வாகி அப்படின்னு நாங்க என்ன சொல்லுவோம், அவரை சொல்லுவோம். இப்போ உதாரணமாக உங்களுக்கு இந்தியாவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நீங்க இந்தியாவோட நியூஸ பாக்குன்ற பொழுது அதிகமாக நம்மளோட காதுகளுக்கு வர பேர் என்ன? நரேந்திர மோடி. ஏன்? அவர் ஒரு பிரதமர். ஏன்? அது ஒரு பாராளுமன்ற அரசாங்க முறை. இந்தியா ஒரு பாராளுமன்ற அரசாங்க முறை. அங்க ஜனாதிபதி ஒரு நாம நிர்வாகியை தவிர அவருக்கு என்று சொல்லி நிறைவேற்று அதிகாரம் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும்? பிரதமரிடம் தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். சோ இந்த பாடத்தை விளங்குறதுக்கு முதல் இங்க என்ன சொல்லிருக்கணும்டா, பாராளுமன்ற அரசாங்க முறை எங்க இருக்குதோ அங்க அதிகாரம் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும்? பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். அப்ப பாராளுமன்ற அரசாங்க முறை காணப்படுகின்ற நாட்டுல அரசியல் நிறைவேற்றுத்துறை யாருன்னு கேட்டா நீங்க குறிப்பா யாரு சொல்லணும்? பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை தான் சொல்லணும். இதை ஞாபகம் வச்சிருந்தா தான் பின்னுக்கு விளங்கும். ஓகே, இப்ப பாப்ப அரசாங்கத்தை நாங்க 3 துறைகளாக பிரிப்போம். சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை. நிறைவேற்றுத்துறையை நாங்க நிர்வாகத்துறை என்னும் சொல்லலாம். நிறைவேற்றுத்துறை. ஓகே, இதுல நிறைவேற்றுத்துறை பொதுவாக 2 பகுதிகளை கொண்டிருக்கும். பிள்ளைகள் நீங்க இதை நோட் பண்ணிக் கொள்ளலாம், எழுதி கொள்ளலாம். நிறைவேற்றுத்துறை குறிப்பா எத்தனை பகுதிகளை கொண்டிருக்கும்? 2 பகுதிகளை கொண்டிருக்கும். ஒன்று அரசியல் நிறைவேற்றுத்துறை, ஒன்று அரசியல் நிறைவேற்றுத்துறை. இரண்டாவது அரச சேவை. ஆரம்பத்துல என்ன படிச்சிருந்த? நிறைவேற்றுத்துறை 2 பகுதிகளை கொண்டிருக்கும். ஒன்று அரசியல் நிறைவேற்றுத்துறை, இரண்டாவது அரச சேவை. இந்த அரசியல் நிறைவேற்றுத்துறை இருக்கிறாங்க தானே, இந்த அரசியல் நிறைவேற்றுத்துறைக்குள்ள யாரு வருவாங்கன்னா சோல்பரியில தேசாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள். தேசாதிபதி வருவாரு, பிரதமர் வருவாரு, அமைச்சர்கள் வருவாங்க. இவங்க தான் யாரு? அரசியல் நிறைவேற்றுத்துறை. நான் என்ன சொல்லியிருந்தேன்? இலங்கை ஒரு பாராளுமன்ற அரசாங்க முறை. சோல்பரி அரசியல் யாப்பை பொறுத்த வரைக்கும் இலங்கை ஒரு பாராளுமன்ற அரசாங்க முறை. பாராளுமன்ற அரசாங்க முறை இருக்கிற நாட்டில மட்டும் இந்த அரசியல் நிறைவேற்றுத்துறை 2ஆ பிரியும். இந்த அரசியல் நிறைவேற்றுத்துறை என்ன செய்யப்படும்? 2ஆக பிரியும். ஒன்று நாம நிர்வாகம், அடுத்தது உண்மை நிர்வாகம். ஏன் இந்த அரசியல் நிறைவேற்றுத்துறை 2ஆ பிரிதுன்னு சொன்னா, இலங்கை ஒரு பாராளுமன்ற அரசாங்க முறை. பாராளுமன்ற அரசாங்க முறை எங்க இருக்குதோ அங்க அரசியல் நிறைவேற்றுத்துறை 2ஆ பிரியும். ஒன்று நாம நிர்வாகம், இரண்டாவது உண்மை நிர்வாகம். நாம நிர்வாகம் யாருன்னா தேசாதிபதி, உண்மை நிர்வாகம் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. நாம நிர்வாகம் தேசாதிபதி, உண்மை நிர்வாகம் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை அப்படி சொல்லுவோம். சரியோ? இத முதலாவது ஞாபகம் வச்சு கொள்ளணும். முதலாவது நிறைவேற்றுத்துறை 2 பகுதிகளை கொண்டது. அரசியல் நிறைவேற்றுத்துறை, அரச சேவை. அரசியல் நிறைவேற்றுத்துறை பாராளுமன்ற அரசாங்க முறை எங்க இருக்குதோ அங்க மட்டும் அரசியல் நிறைவேற்றுத்துறை 2ஆ பிரியும். நாம நிர்வாகம், உண்மை நிர்வாகம். நாம நிர்வாகம் யாரு? தேசாதிபதி. உண்மை நிர்வாகம் யாரு? பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இதுதான் கீவேர்டுன்னு சொல்றதுக்கான வார்த்தை தான். கீவேர்டுன்னு சொல்லுவோமே, சில இடங்கள்ல அந்த கீவேர்டு இல்லைன்னா அவங்களுக்கு விளங்காது. அப்படியான ஒரு வார்த்தை தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ். சரியோ? பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நிறைய சங்கிலி தொடர்கள் இருக்கும், கீவேர்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் எங்க பயன்படுத்தப்படுகிறதோ அந்த இடங்கள்ல உங்களுக்கு நுணுக்கம் இருக்கும், ஆழமாக சிந்திக்கின்ற விடயம் இருக்கும். இப்ப நான் சொன்னேன் என்ன, சோல்பரியில அரசியல் நிறைவேற்றுத்துறை 2ஆ பிரியும். நாம நிர்வாகம், உண்மை நிர்வாகம். ஆனா அரசியல் நிறைவேற்றுத்துறை என்று சொல்லக்கொள்ள நீங்க யார மனசுல எடுக்கணும் என்று சொன்னால், உண்மை நிர்வாகமான பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையைத்தான் எடுக்கணும். ஏன்னா இவங்களோட அனுமதியோட தான் இவர் செயற்படுவாரு.
சரியோ, இவருக்கெனும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட சில அதிகாரங்கள் நாம நிர்வாகி, பெயரளவு நிர்வாகியத்தான் இருக்கும். எனவே இங்க எங்கேயாவது அரசியல் நிறைவேற்றுத்துறை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டால் நீங்க மனசுல எடுக்க வேண்டியவங்க யாரு? பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. விளங்கிக் கொள்ளுங்க. என்ன விளங்கிக் கொள்ளணும்? அரசியல் நிறைவேற்றுத்துறை என்கின்ற பொழுது பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையைத்தான் மனசுல வச்சுக்கொள்ளணும். இதுகளை வச்சிருந்தா மட்டும்தான் விளங்கும். இரண்டாவது, அரச சேவை. அரச சேவை என்ன யாருண்டா புள்ள? நாங்க சொல்லுவோமே, உங்களோட பேரன் என்ன ஒர்க் பண்றாரு? ஏண்ட வாப்பா கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்றாரு. அரசாங்க உத்தியோகத்தர். அரசாங்க உத்தியோகத்தர்கள் தான் இந்த அரச சேவைக்குள்ள வருவாங்க. அரசியல் நிறைவேற்றுத்துறைகளை யாரு வருவாங்க? தேசாதிபதி, பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. ஓகே. அரச சேவைக்குள்ள யாரு வருவாங்க? சமூகத்தில வேலை செய்யற அரசாங்க உத்தியோகத்தர்கள். கவர்மெண்ட் ஜாப். சரியோ, கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்றவங்க அரசாங்க உத்தியோகத்தர்கள், அவங்களத்தான் நாங்க சொல்லுவோம். சரியோ, இந்த அரசு சேவைக்கு நிறைய பேர் இருக்கு பிள்ளைகள். அரசு சேவை, பொது சேவை, சொல்ல எழுதிக் கொள்ளுங்க. அரசு சேவை, பொது சேவை, அரசாங்க சேவை, சிவில் சேவை, பகிரங்க சேவை, அதே போல பொதுத்துறை நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவோம். நிரந்தர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா அந்த அரசு சேவைக்கு நிரந்தர நிர்வாகம் சொல்றேன்? உங்களோட பேரண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணா, அரசாங்க உத்தியோகத்தர்களாக இருந்தா அவங்க என்ன செய்யலாம்? ரிட்டையர்மெண்ட் ஆகலாம், பென்ஷன் ஆகலாம். அவங்க பென்ஷன் ஆகுவாங்களே தவிர அந்த சேவை முடிவுக்கு வருமா? சேவை முடிவுக்கு வராது. அந்த சேவைக்கு இன்னொருத்தர் வருவாங்க தான். ஆனா அங்க இருக்கிற உத்தியோகத்தர்களுக்குத்தான் பென்ஷனே தவிர என்ன இல்ல, அரசாங்க சேவைக்கு அழிவு இல்ல, சேவைக்கு கால முடிவு இல்ல. சோ அரசு சேவையை நாங்க நிரந்தர நிர்வாகம் என்றும் சொல்றோம். சரியோ, அப்ப இதுக்குள்ள வாராக்கள் உங்களுக்கு யாருன்னு விளங்கி இருக்கும்? யாரு? அரசாங்க உத்தியோகத்தர்கள். போலீஸ்ல இருந்து ஆக மேல இருக்கிற போலீஸ் மாதிபர், பிரதி போலீஸ் மாதிபர், சட்ட மாதிபர், அவங்கள இருந்து நம்மளோட பிரதேச சபையில வேலை செய்யறவங்க வரைக்குமே எல்லாருமே அரசாங்க உத்தியோகத்தர்கள்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியோ, இதுக்குள்ள இன்னொரு மறைமுகமான விஷயம் இருக்கு. இந்த அரசு சேவையில் 2 பகுதிகள் இருக்கிறது. அரசு சேவை 2 பகுதிகளை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. அரசு சேவை 2 பகுதிகளை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. முதலாவது என்னண்டா பிள்ளைகள்? இந்த அரசு சேவையில் இருக்கிற முதலாவது பகுதி என்ன தெரியுமா? அரசியல் யாப்பில் பெயர் குறிக்கப்பட்ட உயர் பதவிகள். அரசியல் யாப்பில் பெயர் குறிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள். சரியோ, நான் வாயால எழுத்து விளங்காட்டியும் நான் வாயால உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். அந்த டைம் எழுதிக் கொள்ளுங்க. அரசு சேவையில 2 பகுதிகள் இருப்பாங்க. 2 பகுதியா நாங்க பிரிப்போம். அரசியல் யாப்பில் பெயர் குறிக்கப்பட்ட உயர் ஸ்தானிகள், உயர் பதவிகள். ராணுவ தளபதி, சட்டமா அதிபர், போலீஸ் மாதிபர், பிரதி போலீஸ் மாதிபர் அப்படின்னு ஒரு விமானப்படையின் தளபதி அப்படின்னு ஒரு ஹை போஸ்ட் இருப்பாங்க தானே, அந்த உயர் பதவிகள் சொல்ற அரசியல் யாப்பில் மிக முக்கியத்துவமாக கருதப்படுகின்ற உயர் பதவிகள். இரண்டாவது, அரசியல் யாப்பில் பெயர் குறிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் தவிர்ந்த ஏனைய அதிகாரிகள். ஓகே, திருப்பி வாரேன் பாருங்க. சோல்வெரியினுடைய நிறைவேற்றுத்துறை 2 பகுதிகளை கொண்டிருக்கும். அரசியல் நிறைவேற்றுத்துறை, அரசு சேவை. அரசியல் நிறைவேற்றுத்துறை 2 பகுதியாக இருக்கும். ஏன் 2 பகுதியா இருக்கும்? இலங்கை ஒரு பாராளுமன்ற அரசாங்க முறை. சரியோ, ஆகவே நாம நிர்வாகம், உண்மை நிர்வாகம். நாம நிர்வாகம் என்றா யாரு? தேசாதிபதி. உண்மை நிர்வாகம் என்றா யாரு? பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. சரியோ, அடுத்தது அரசு சேவை. அரசு சேவைக்கு வேற என்ன பேர்கள் சொல்லுவோம்? பொது சேவை, சிவில் சேவை, அரசாங்க சேவை, நிரந்தர நிர்வாகம், பொதுத்துறை நிர்வாகம் அல்லது பகிரங்க சேவை அப்படின்னு நாங்க நிறைய பேர்கள் சொல்லி நாங்க அழைப்போம். அரசு சேவைக்குள்ள யார் வருவாங்க? அரசியல் யாப்பில் பேர் குறிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள். இரண்டாவது, ஏனைய அதிகாரிகள். அரசியல் யாப்பில் பேர் குறிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் தவிர்ந்த ஏனைய அரசாங்க ஊழியர்கள் அப்படின்னு நாங்க சொல்லலாம். இதுதான் மொத்த சமரி. இது விளங்கினா மட்டும்தான் அடுத்த கட்டம் விளங்கும். என்ன விஷயம் என்று சொன்னா, இப்ப நாங்க என்னத்த பார்க்க போறோம்? சோல்பரியில அரசு சேவை எப்படி இருந்துச்சு? அரசு சேவை சுதந்திரமாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அரசு சேவை இந்த அரசு சேவை
சுதந்திரமாக இருந்ததாம். சுதந்திரமாக இருந்ததுன்னா யாருக்கிட்ட இது சுதந்திரமா இருந்துச்சு? அரசியல் நிறைவேற்றுத்துறையிடம் இருந்து. அரசியல் நிறைவேற்றுத்துறை யாரு? பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. கீவேர்ட் இங்க அரசியல் நிறைவேற்றுத்துறை யாரு? பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையிடம் இருந்து அரசு சேவை சுதந்திரமாக இருந்தால் அங்க அரசு சேவை சுதந்திரம் காணப்படுகிறதுன்னு சொல்லுவோம். சரியோ? இந்த அரசியல் நிறைவேற்றுத்துறையான தேசாதிபதி எடுக்கக்கூடாது மனசுல, பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை எடுக்கணும். சரியோ? அதாவது அரச சேவை பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையின் தலையீடுகள் கட்டுப்பாடுகள் இல்லாமல் செயற்படுமாக இருந்தால் அங்க அரச சேவை சுதந்திரமாக காணப்படுகிறது அப்படின்னு நாங்க என்ன சொல்லுவோம்? சுதந்திரமாக காணப்படுகிறதுன்னு சொல்லுவோம். சரியோ? அப்ப அரச சேவையானது அரசியல் நிறைவேற்று துறையான பிரதமர் மற்றும் அமைச்சர்களின் தலையீடுகள் கட்டுப்பாடுகள் இல்லாமல் சுதந்திரமாக செயற்படுகின்ற பொழுது அங்க அரச சேவை சுதந்திரம் இருக்குன்னு சொல்லுவோம். அரச சேவையின் மீது பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையின் கட்டுப்பாடுகள் இருக்குமானால் அங்க அரச சேவை சுதந்திரம் இல்லைன்னு சொல்றோம். சோல்வெறியை பொறுத்த வரைக்கும் அரச சேவை சுதந்திரமாக காணப்படுகிறது. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையின் தலையீடுகள் கட்டுப்பாடுகள் இல்லாம இருக்குதான். அப்ப இதை நாங்க நிரூபிக்கணும். அதாவது பிள்ளைகள், அரசியல் யாப்பில் பெயர் குறிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க தானே, அவர்களுடைய நியமனம், பதவி நீக்கம், இடமாற்றம், ஒழுக்க கட்டுப்பாடு. அரசியல் யாப்பில் பெயர் குறிக்கப்பட்ட உயர் அதிகாரிகளை நியமிக்கின்ற பொழுது, அவர்களை பதவி நீக்கம் செய்கின்ற பொழுது, அவர்களை இடமாற்றம் செய்கின்ற பொழுது, அவர்களுடைய ஒழுக்க கட்டுப்பாட்டு விசாரணைகளை மேற்கொள்கின்ற பொழுது யாரின் தலையீடு இருக்கக்கூடாது? பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையின் தலையீடு கட்டுப்பாடு இருக்கப்படாது. இரண்டாவது, ஏனைய அதிகாரிகள், அரசியல் யாப்பில் பெயர் குறிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் தவிர்ந்த ஏனைய அதிகாரிகள், அவர்களை பதவி நியமனம் செய்கின்ற பொழுது, அவர்களை பதவி நீக்கம் செய்கின்ற பொழுது, அவர்களை இடமாற்றம் செய்கின்ற பொழுது, அவர்களை ஒழுக்க கட்டுப்பாட்டு விசாரணைகளை நடத்துகின்ற பொழுது அரசியல் நிறைவேற்றுத்துறையான பிரதமர் மற்றும் அமைச்சரவையின் தலையீடு இருக்கக்கூடாது. இதைத்தான் நீங்க நிரூபிக்க போறீங்க. எந்த ஒரு தலையீடா அவர்களை நியமிக்கின்ற பொழுது அரசியல் யாப்பில் பேர் குறிக்கப்பட்ட உயர் அதிகாரிகளின் விடயத்திலோ அல்லது ஏனைய அதிகாரிகளின் விடயத்திலோ அரசியல் நிறைவேற்றுத்துறையான பிரதமர் மற்றும் அமைச்சரின் தலையீடு கட்டுப்பாடுகள் இருக்கப்படாது. அதை நாங்க நிரூபிக்கணும். ஓகே, முதலாவது பார்ப்போம். அரசியல் யாப்பில் பெயர் குறிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள், சட்டமாதிபர், போலீஸ் மாதிபர், பிரதி போலீஸ் மாதிபர், ராணுவ தளபதி அப்படின்னு பெரிய ஒரு அமைச்சர்கள் இருப்பாங்க, பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் இருப்பாங்க. உயர் ஸ்தானிகள் அல்லது உயர் அதிகாரிகளை நியமிப்பது, பதவி நீக்கம் செய்வது, ஒழுக்க கட்டுப்பாட்டு விசாரணைகளை மேற்கொள்வது, இடமாற்றம் செய்வது யாருன்னா தேசாதிபதி. யாரு செய்வாங்க? தேசாதிபதி செய்வாரு. அரசியல் யாப்பில் பெயர் குறிக்கப்பட்ட உயர் அதிகாரிகளை நியமித்தல், பதவி நீக்கம் செய்தல், இடமாற்றம் செய்தல் அல்லது ஒழுக்க கட்டுப்பாட்டு இவற்றை மேற்கொள்வது யாருன்னு சொன்னா பிரதமர் தனி அமைச்சரவை இல்ல, தேசாதிபதி செய்வாரு. யாரு நேரடியாக பங்கு பற்றுவர்? தேசாதிபதி செய்வாரு. ஆனா தேசாதிபதி தன்னிச்சையாக செய்ய மாட்டாரு, சுய விருப்பின் பெயரில் செய்ய மாட்டாரு. யாரின் ஆலோசனையில் செய்வாருன்னு சொன்னா பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையின் அல்லது பிரதமரின் ஆலோசனையுடன் தான் அதை செய்வாரு தேசாதிபதி. அப்ப அரசியல் யாப்பில் பெயர் குறிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் நியமனம், பதவி நீக்கம், இடமாற்றம், ஒழுக்க கட்டுப்பாடு போன்றவற்றை நடாத்துகின்ற பொழுது அரசியல் நிறைவேற்றுத்துறையான பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் நேரடி தலையீடு இல்ல. என்ன தலையீடு இல்ல? நேரடி தலையீடு இல்ல. இவர்களுடைய விடயத்தில் தலையீடு செய்வது மகா தேசாதிபதி. தேசாதிபதி செய்வாரு. தேசாதிபதி தன்னிச்சையாக செய்ய மாட்டாரு, பிரதமரின் ஆலோசனையின் பிரகாரம் தான் செய்வார். அப்ப இங்க அரசியல் யாப்பிலிருந்து நேரடி தலையீடு இல்ல. நேரடி தலையீடு இல்லைன்னு சொன்னா அரச சேவை சுதந்திரமாக இருக்குதுன்னு சொல்லுவோம்.
சரியோ? ஆனா எழுதணும் என்ன? நேரடி தலையீடு காணப்படாவிடினும் அரசியல் நிறைவேற்றுத்துறையான பிரதமர் மற்றும் அமைச்சர்களின் மறைமுக தலையீடுகள் காணப்படுகின்றது என்று எழுதணும். இரண்டாவது, அரசியல் யாப்பில் பெயர் குறிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் தவிர்த்த ஏனைய அதிகாரிகள் அவர்களுடைய பதவி நியமனம், பதவி நீக்கம், ஒழுக்க கட்டுப்பாடு, இடமாற்றம் தொடர்பாக செயற்படுத்துவதற்கு, அதனை அமுல்படுத்துவதற்கு சோல்பெரி அரசியல் யாப்பில் உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுதான் அரசு சேவை ஆணைக்குழு அல்லது பொது சேவை ஆணைக்குழு. அரசு சேவை ஆணைக்குழுன்னு நாங்க சொல்லுவோம். சரியோ? இப்ப பாருங்க, அரச சேவை ஆணைக்குழு என்னத்துக்காக உருவாக்கப்படுகிறது? அரசியல் யாப்பில் பெயர் குறிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் தவிர்ந்த ஏனைய அதிகாரிகளின் பதவி நியமனம், பதவி நீக்கம், இடமாற்றம், ஒழுக்க கட்டுப்பாடு போன்றவற்றை தீர்மானிப்பதற்காக உருவாக்கப்பட்ட யாப்பு சார் நிறுவனம் தான் அரசு சேவை ஆணைக்குழு. அரசு சேவை ஆணைக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரியோ? அப்ப இந்த ஏனைய அதிகாரிகள் நியமனம், பதவி நீக்கம், இடமாற்றம் எல்லாம் யாரு தீர்மானிக்கிற? அரசு சேவை ஆணைக்குழு தான் தீர்மானிக்கும். இதுல என்ன விஷயம் என்று சொன்னா, அப்ப இங்கேயும் யாரு தலையீடு நேரடியா இல்ல. அரசியல் நிறைவேற்றுத்துறையான பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையின் தலையீடு கட்டுப்பாடு நேரடியா இல்ல. ஆனா என்ன நடக்குது தெரியுமா? அரசு சேவை ஆணைக்குழு 3 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க தானே, அந்த 3 உறுப்பினர்களை நியமிப்பது யாருன்னா தேசாதிபதி நியமிப்பாரு. தேசாதிபதி தன்னிச்சையாக நியமிப்பாரா? இல்ல, பிரதமரின் ஆலோசனையின் பிரகாரம் தான் நியமிப்பார். இங்க என்ன விஷயம் சொன்னா, அரசியல் யாப்பில் பெயர் குறிக்கப்பட்ட உயர் அதிகாரிகளின் விடயத்திலும், அரசியல் யாப்பில் பெயர் குறிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் தவிர்த்த ஏனைய அதிகாரிகளின் விடயத்திலும் இந்த அரசு சேவை என்று 2 பேர் தான் சொல்லுவோம் நாங்க. இவங்க 2 பேர் விடயத்திலும் அரசியல் நிறைவேற்றுத்துறையான பிரதமர் மற்றும் அமைச்சர்களுடைய அரசியல் நிறைவேற்றுத்துறையின் நேரடி தலையீடு இல்ல, மறைமுகமான தலையீடு காணப்படுகிறது. இப்படி தொட வேண்டிய மூக்க அவங்க வளர்ச்சி தொட பாக்குறாங்க. சோ இங்க நாங்க என்னத்தை கொடுக்கணும்? அரசியல் நிறைவேற்றுத்துறையான அரச சேவையான இவங்க 2 பேர் விஷயத்திலையும் அரசியல் நிறைவேற்றுத்துறையான பிரதமர் மற்றும் அமைச்சர்களுடைய நேரடி தலையீடு இல்ல. இதை நாங்க முடிவுரையில் ஒரு குறையாகவும் கொடுக்கலாம். நேரடி தலையீடு இல்ல. இப்ப மேற்குறித்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு தொகுத்து நோக்குகின்ற பொழுது, அரச சேவையானது அரசியல் யாப்பில் பெயர் குறிக்கப்பட்ட உயர் அதிகாரிகளின் விடயத்திலும், அரசியல் யாப்பில் பெயர் குறிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் தவிர்ந்த ஏனைய அதிகாரிகளின் விடயத்திலும் அரசியல் நிறைவேற்றுத்துறையான பிரதமர் மற்றும் அமைச்சர்களுடைய தலையீடுகள் கட்டுப்பாடுகள் இல்லாமல் சுதந்திரமாக காணப்படுகிறது என்பதை வெளிப்படையாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆயினும் மறைமுகமாக நோக்குகின்ற பொழுது அரசியல் நிறைவேற்றுத்துறையின் மறைமுகமான தலையீடு காணப்படுகிறது என்பதை நீங்க என்ன செய்யலாம்? விளங்கிக் கொள்ளலாம். இதுதான் அரசு சேவையுடைய சமரி. இது விளங்கிட்டேன்னு சொன்னா, இந்த கன்செப்ட் என்னன்னு விளங்கிட்டேன்னா, நீங்க இப்ப நோட்ஸ் எடுத்து பாருங்க. இந்த கன்செப்ட நீங்க ஒழுங்கா தெளிவா விளங்கி வச்சுக்கிட்டு இப்ப நோட்ஸ வாசிங்க. நோட்ஸ் உங்களுக்கு கஷ்டமா இருக்காது, மொழி நட கஷ்டமா இருக்காது. ஒரு கன்செப்ட் விளங்கி இருந்தா நோட்ஸ் எப்படிப்பட்ட மொழி நடையில இருந்தாலும் உங்களுக்கு விளங்கும். சோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இப்படி ஒரு வகையில் என்ன செஞ்சு கொள்ளுங்க, ஒவ்வொரு தலைப்பையும் சங்கிலி தொடராக ரோமா போட்டு அட்டவணைக்குள்ள பட வரைக்குள்ள படிங்க. அப்படி எங்கெங்கெல்லாம் படிச்சு தர்றாங்களோ எல்லாத்தையும் கிளாஸ் மாட்டு போங்க, சார் மாட்டேன். சரியோ? அப்படியான ஒரு முறையில படிச்சீங்கன்னா உங்களோட மனசுல ஒரு தோட் கொண்டு உருவாகும். என்ன தோட்? ஓகே, பொலிட்டிக்கல் சயின்ஸ் நாங்க நோட்ஸை தப்பித்தான் அல்ல நோட்ஸை பாடமாக்கித்தான் போய் எக்ஸாம் செய்யணும் இல்ல, நாங்க அத வேற பாடங்கள் மாதிரி தெளிவா அழகா விளங்கியும் போகலாம் என்று நாங்க முடிவுக்கு வரலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோல நாங்க பதிவிடுறதுக்கு முயற்சிக்கிறோம்.